வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசைகளை நிறைவேற்றும் விநாயகர் வழிபாடை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விருப்பத்தை மனதில் வைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த ஆசை நிறைவேறினால் நன்றாக இருக்கும். இந்த ஆசை நிறைவேறினால் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும். இந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் நாம் நினைத்திருப்போம். இந்த ஆசைகள் நிறைவேற்றுவதற்குரிய முயற்சியும் நாம் செய்வோம். இருப்பினும் ஒரு சிலருக்கு அந்த ஆசைகள் நிறைவேறாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது நியாயமான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் விநாயக பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். தடைகளை நீக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் விநாயக பெருமானுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவோ விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டாம். அப்பொழுதுதான் அந்த காரியம் தடையின்றி நல்ல முறையில் நடந்துடும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லையா? மிகவும் எளிமையான முறையில் தான் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களில் ஒருவராகவும் விநாயக பெருமான் இருக்கிறார். அப்படிப்பட்ட விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் ஒரு முறையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நாம் பெரிதும் செல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் அவசியம் கிடையாது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகரின் ஆலயத்திற்கு தான் செல்ல வேண்டாம். விநாயகரின் ஆலயம் என்பது அரிதான ஒரு ஆலயம் கிடையாது. எங்கு திரும்பினாலும் விநாயகர் வீற்றிருப்பார் என்பது எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஆலயத்திற்கு தான் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் என்று இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு செல்லலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். எந்த நேரத்தில் நாம் செல்லணும் அப்படின்னு சொல்லி கணக்கில் இல்லை. தங்களுடைய வசதிக்கு ஏற்ப காலையிலேயோ மாலையிலேயோ எந்த நேரத்தில் இருந்தாலும் நீங்கள் வழிபாட்டை செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு 21 முறை நீங்கள் வலம் வரணும். அப்படி நீங்கள் 21 முறை வலம் வந்த பிறகு விநாயகர் பெருமானிடம் உங்களுடைய ஆசை என்னவோ அந்த ஆசையை கூறி வழிபாடு செய்யுங்கள். தோப்பு கரணம் போட்டுட்டு வரணும். உங்களால் இயலும் பட்சத்தில் அவருக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றலாம். அருகம்புல் வாங்கி கொடுக்கலாம். மலர்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக 21 நாட்கள் 21 முறை வலம் வரணும். இப்படி வலம் உங்களுடைய நியாயமான ஆசையை விநாயகர் பெருமானிடம் கூறினீங்கன்னு சொன்னால் அந்த 21 நாட்கள் நிறைவடைந்ததுக்குள்ளாவே உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை விநாயக பெருமான் அருள்வார். அதாவது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றிய பிறகு உங்களால் இயற்ற அபிஷேக பொருட்களையும் அதாவது வஸ்திரங்களையும் வாங்கி விநாயக பெருமானுக்கு நீங்க கொடுக்கலாம். அல்லது விநாயக பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது 21 நாட்களும் அசைவத்தை தவிர்த்தும் சைவமாக இருக்கணும் என்பதை மட்டுமே நிபந்தனையாக கருதப்படுகிறது. அதாவது மிகவும் எளிமையான இந்த விநாயகர் வழிபாட்டை பார்த்தீங்கன்னா, முழு மனதோடு 21 நாட்கள் சுத்தமாக இருந்து செய்பவர்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் என்ற கனவுகளையும் கூறி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.